கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 144வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறமோ என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன், அதாவது சங்கீதக்காரனாகி தாவீது எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே துன்ப அலை வந்தாலும் போராட்ட புயல் வந்தாலும் நீங்கள் கர்த்தரை மாத்திரமே நம்பியிருக்க வேண்டும். தாவீது கர்த்தரை துதிக்கும் பொழுது என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அவர் என் தயாபரர் என்று சொல்லுகிறார், என் கோட்டை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி தாவீதாலே எப்படி சொல்ல முடிகிறது? அதன் ரகசியம் என்ன அப்படின்னாக்க, தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் தாவீதுக்கு இனிமையானதாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே மன ஆறுதல், சந்தோஷம் இவைகளை தாவீது பெற்றுக்கொள்கிறார். கர்த்தரே நமக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தயாபரராக இருக்கிறபடியினால் நமக்கு அநேக நன்மைகள் கிடைக்கிறது. தம்மை நம்புகிற அனைவருக்குமே கர்த்தர் தயாபரராய் இருக்கிறார். அநேக நன்மைகள் கர்த்தராலே நமக்கு கிடைக்கிறது. கர்த்தரே எல்லா நன்மைகளுக்கும் ஆதாரமானவர். கர்த்தரிலிருந்து மாத்திரம்தான் நன்மையான எல்லா ஈவுகளும் புறப்பட்டு வரும். அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, உனக்கு நன்மைகள் வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பாதத்திலே காத்திரு. 1 சாமுவேல் 23:29 தாவீது என்கேதியிலே தங்கியிருந்தார். அதாவது என்கேதி தாவீதுக்கு பிறந்த கோட்டையை போல இருந்துச்சு. தாவீது அவ்விடத்தில் விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணான இடங்கள் தங்கினார் என்று வாசிக்கிறோம். இது இயற்கையான ஒரு அரண். நாம் கூட பல நேரங்களில் நம்முடைய வேலைகளை, நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளையை, நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களை அரண்களாக நாம் கருதுகிறோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு தாவீது சீயோனிலே தங்கினார். இங்கே சீயோனின் பாதுகாப்புக்காக கோட்டைகளையும் கட்டினார். 2 சாமுவேல் 5:7 ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. 9ஆம் வசனத்திலே அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதில்களை கட்டினான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு என்கேதியின் அரண்களும் சீயோனின் கோட்டைகளும் இருந்தாலும் அது தாவீதுக்கு மெய்யான பாதுகாப்பு அல்ல. ஒருவேளை உயர்ந்த வேலை, நல்ல வசதிகள், நல்ல ஒரு பாதுகாப்பு இவைகள் இருந்தாலும் இவைகள் எல்லாம் நமக்கு மெய்யான பாதுகாப்பு கிடையாது. தன்னுடைய தாவீதுக்கு எப்படி தாவீது இந்த அரண்களையும் கோட்டைகளையும் நம்பினாமல் கர்த்தரையே நம்பினாரோ, அதே போலதான் நாமும் அரண்களையோ கோட்டைகளையோ நம்பாதபடி, மனித பலங்களை நம்பாதபடி கர்த்தரை மாத்திரமே நம்பியிருக்க வேண்டும். தாவீது கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது
அவர் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். தாவீது அரண்மனையில் இருக்கும் பொழுது கர்த்தரே அவருக்கு கோட்டையாக உயர்ந்த அடைக்கலமாக இருந்திருக்கிறார். தாவீது யுத்த களத்தில் யுத்தம் பண்ணும் பொழுதும் கர்த்தரே அவருக்கு கேடகமாக அடைக்கலமாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் எங்கு போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உதவியும் ஒத்தாசையும் நமக்கு கிடைக்கிறது. தாவீது சிறு பையனாக இருந்த பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய இளமை பருவம் கறவலாடுகளின் பின்னாலே முடிந்து போயிற்று. தாவீதின் பெற்றோர் அவருக்கு எதையும் அதிகமாக கற்றுக் கொடுக்கவில்லை. இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த மெட்ரிகுலேஷனில் சேர்க்கணும், அவ்வளவு கல்வியை கொடுக்கணும், டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், அப்படிலாம் அவர்கள் கருதவில்லை. கறவலாளர்களுக்கு பின்னாடி தான் தாவீது போய் கொண்டு வந்தார். ஏற்ற காலம் வந்த பொழுது தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றிவிட்டார். பிரியமானவர்களே, நாம் எங்கு போனாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். தாவீதும் தன் சுய முயற்சியினாலே எதையும் கற்றுக்கொள்ளலை. கர்த்தர் தான் அவருக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயுவிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாவீதை ஒரு போர் வீரனாக உருவாக்குகிறார். ஆடுகளுக்கு பின்னாடி வந்த தாவீதை ஒரு போர் வீரனாக உருவாக்குகிறார். அதற்காக அவர் கர்த்தரை துதிக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படித்திக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீது ஆடுகளை மேய்ச்சி கொண்ட பொழுது அவருடைய விரல்கள் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியதாக இருந்துச்சு. அவர் தன்னுடைய கைகளினால் இலைகளை பறித்து ஆடுகளுக்கு ஆகாரம் தேடி கொடுத்து வந்தார். இதான் தாவீதுக்கு தெரிஞ்சது. ஆனால் கர்த்தர் தான் தாவீதின் கைகளை போருக்கும் அவர் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்க கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பலனையும் ஆலோசனையும் கர்த்தரே கொடுக்கிறார். தாவீது ஆடுகளைத்தான் மேய்க்க வேண்டும் அப்படிங்கிறது பெற்றோருடைய விருப்பம். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் நேர் எதிர்மாறாக சமஸ்த இஸ்ரவேலையும் அவர் ஆளுக வேணும், அதுக்கு ராஜாவாக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தாவீதுக்கு யுத்தத்தில் பயிற்சியை கொடுக்கிறார். தாவீதுடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கணும், நீதியாக ஆளுகை செய்யணும். தன் ஆடுகளை சத்துருக்கள்கிட்டேருந்து காப்பாற்றினார் இல்லையா, அதே மாதிரி தன் தேசத்தையும் காப்பாற்றணும். தன்னுடைய ஆயுதங்களை சத்துருக்களுக்கு மேலாக சரியாக பயன்படுத்தி தெரியணும். அதனாலே தான் கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக கற்றுக் கொடுத்தார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தாவீதை உருவாக்கினார். தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ராஜாவாக மாற்றினார். தாவீதும் கர்த்தரையே நம்பியிருந்தார். கர்த்தருடைய பாதுகாப்புக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். கர்த்தர் தாவீதின் மேலே கிருபையாக இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.